தேங்க்ஸ். தேங்க்யூ. Welcome. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்ஸ். வெல்கம். உங்கள் முயற்சிகளின் Welcome. வாழ்த்துக்கள். வெல்கம். தேங்க்யூ. ஏய் அங்க பாருடி. ஏய் அந்த ரோஸ் செடி எடு, அவனுக்கு கொடுப்போம். ஏங்க இதை எங்க வச்சு வளர்க்கணும்? முன்னாடி வச்சு வளர்க்கலாம், பின்னாடி வச்சு வளர்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, உங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்கலாம், பின்னாடி வச்சு வளர்க்கலாம் தான் சொன்னேன். பேசாம அவன் தலையில வச்சு வளர்க்க சொல்லுடி, நல்லா வளரும். ஏங்க உங்க ஃப்ரெண்ட் என்ன இல்ல சொல்றாங்க? இல்ல உங்க வீட்டு மொட்டை மாடியிலே வச்சு வளர்க்கலாம்னு சொன்னான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நோ மென்ஷன்ங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இவன் ரொம்ப வழியறான்டி. தேங்க்ஸ். வெல்கம். தேங்க்யூ. ஹலோ பாஸ். ஏய் வெள்ளவாத்து, நீ எங்க இங்க? ஹலோ, இது எங்க காலேஜ், நீ எங்க? ஆ? ரொம்ப வழியுது, தொடச்சுக்கோ. ஆமா, ஃபிகர் எப்படி? உன் ஃப்ரெண்டா? எங்க காலேஜ் பொண்ணுதா? ஏன்? ஏ வாத்து, அவ பேர் என்ன? ஏ வாத்து சொல்லிட்டு போ. ஏ நில்லு. ஏய் ரம்யா ரம்யா, அவ ஃபோன் நம்பர் கொஞ்சம் கூட. எங்க காலேஜ் பொண்ணுங்க அட்ரஸ் கூட கொடுப்பாங்க, ஆனா ஃபோன் நம்பர் சான்ஸே இல்ல. நாங்களே இஷ்டப்பட்டு கொடுத்தாதான் உண்டு. அப்ப அட்ரஸ் அது கூட. ட்ரை பண்ணுங்க பாஸ். சும்மா உட்கார்ந்த இடத்துலயே பாவாட்டினா வந்துருமா? ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி கண்டுபிடிங்க. காம்படிஷன் ஜாஸ்தி. இன்னைக்கு இங்க வந்த மாதிரி நாளைக்கெல்லாம் இங்க வந்துடாதீங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷன், அதனால யாரும் கண்டுக்க மாட்டாங்க. வெளியில ட்ரை பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக் மை பாய். அந்த சைடு ஸ்டாண்ட் போடுங்க. வண்டியை ஜாக்கிரதையா ஓட்டிட்டு போங்க. என்ன அந்த பேக் போடுங்க சீக்கிரம், டைம் ஆச்சு. டார்லிங், என்னங்க ஐ லவ் யூ தானே? அது இல்லை டார்லிங், நேற்று டிவியில் கோயம்புத்தூர் ஸ்பெஷல்னு சிந்தாமணி சிக்கன்னு ஒன்று பண்ணி காட்டினாங்க. அதை செஞ்சு வச்சிருக்கேன். நீ சாப்பிட்டு மத்தியானத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே டார்லிங். வேற என்னங்க? கோல்டன் ராக்கில் எஸ்பிஷன் போட்டிருக்காங்க. நாளைக்கு தான் லாஸ்ட் நாளா. என்னையும் பிள்ளைகளும் கூட்டு போனா நல்லா இருக்கும். கூட்டு போறேன். திவியானா திவியாதே. சரி டார்லிங், பாய். கர்மம் கர்மம், காலையிலேயே இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. பொண்டாட்டி சம்பாத்தியத்துல புருஷங்காரன் உட்கார்ந்து சாப்பிட்றது ஒரு சுகந்தேன். இது தெரியாம கத்திரிக்காய் வியாபாரமும் மீன் வியாபாரமும் புளி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முட்டா பயலுக. ஒரு நாள் என் பாய் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வந்து தேவையானதெல்லாம் வாங்கிடணும்டி. ஏய் ஹே ரம்யா, அங்க பாரு. வா வா. ஹலோ பாஸ். ஏ வெள்ளவாத்து, நீ எங்க இங்க? ஹாய். ஆமா, யாரை தேடிட்டு இருக்கீங்க? இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு வந்தேன். ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்தேன், அதான் தேடிட்டு ஓ இருக்கேன். அப்படியா? ஆமா, உங்க ஆளை மீட் பண்ணிட்டீங்களா? இல்ல. இல்லையா? இன்னும் பார்க்கலையா? ஏன்? எங்க நீ தான் ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டேன்ற, அட்ரஸும் கொடுக்க மாட்டேன்ற. உங்க காலேஜுக்கு வரவும் பயமா இருக்கு, அவளை பார்க்கறதே கஷ்டமா இருக்கு. அப்புறம் எப்படி? அப்படியா? சரி, இப்ப பார்த்தலாமே. எங்க எப்படி? ஏய், இது புடி, இது புடி. வா வா. அங்க பாரு. போங்க பாஸ், போய் புடிங்க Okay, பாஸ். bye. போங்க.
என்னங்க நேரம் ஆகுதுங்க, சீக்கிரம் வாங்க. போட்டத போட்ட இடத்துல வாங்க, வாங்க, வாங்க. போக முடியுமா? கெட்டிமா புடிச்சு ஐயோ பிரிட்ஜ்ல மாவு எடுத்து வைக்க என்னங்க மறந்துட்டேன். என்னங்க ஐயோ என்னங்க என்னங்க நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு போறோம்னு நான் சாப்பிட கூட இல்ல, பசிக்குது. டார்லிங், சீக்கிரம் வாங்க, ஒரு ஏறுங்க. நிமிஷம். ராத்திரிக்கு புளிச்சோறு கிண்டலாம்னு பார்த்தேன். ஆ கிண்டி வச்சுட்டு வந்துடட்டுமா? அட, நீங்க வேற ராத்திரி அங்க தானே சாப்பிட போறோம், அப்புறம் எதுக்கு? விடுங்க, ஏறுங்க. டார்லிங், என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பொழுது வாசல்ல கோவம் போட வரட்டு. ஐயோ பரவாயில்லைங்க, விடுங்க. என்னங்க இப்ப மட்டும் நீங்க வரல, உங்களை விட்டுட்டு போய்க்கிட்டே இருப்பேன். இவங்க வீட்டுல பெத்திருக்காங்க, வளர்த்திருக்காங்க, திங்க கத்து கொடுத்துருக்காங்க, தூங்க கத்து கொடுத்துருக்காங்க. வேற எந்த வேலையும் கத்து கொடுக்கல. சீக்கிரம் வாங்க. இருங்க டார்லிங். ஐயோ என் மேல படுது. சீக்கிரமா ஒரு கோலத்தை போட்டு வாங்க. வீட்டு வாசல்ல கோலம் போடலைன்னா சாமி கண்ணை குத்தி விடாது. சின்னதா கோலம் போடுங்க. போதுங்க, வாங்க. இருச்செல்லாம் என்ன விமல் சார் மத்தியானத்துல கோலம் போட்டு இருக்கள்? மாமி, நாங்க பங்கனுக்கு போறோம் மாமி. அப்ப ராத்திரி சாப்பாடு? இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட். பங்கன்ல சாப்பிட்டு ஓ வந்துருவோம். ஓகே ஓகே. திவ்யா பத்திரமா போயிட்டு வாமா. நாங்க பாத்துக்கிறோம். பாய். வாங்க வாங்க, மாமி ரொம்ப விசாரிக்குது. ஐயோ என்ன இப்போ? கதவு பூட்டல, இரு. ஐயோ என்னங்க, ஐயோ நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 10க்கு கல்யாணமே ஆயிடும் போல இருக்கு. வாங்க ஏறுங்க. கிளம்புங்க டார்லிங், கிளம்பு கிளம்பு. ஏய், இங்கே ஆளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம்டி. ஆமா ஆமா, வா பார்க்கலாம். என்னங்க அப்படியே வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. உன் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க இருக்கு. ஆமா, வண்டி வந்துருச்சு. வா வா வா, பாட்டியை பார்க்கலாம். வா வா வா. அப்படி போய் பாட்டிக்கு பாலை ஊத்து. என்னதான் இந்த பொம்பளைகளுக்கு வீட்டு வேலை செஞ்சு பால் காய்ச்சி கொடுத்தாலும் ஆத்தா வீட்டு மேலதான் பாசம் அதிகமா இருக்கு. இது நம்ம தலையெழுத்து. போங்க. மாப்பிள்ள, வந்ததுலேருந்து வெளியிலே உட்காந்துட்டு இருக்கீங்க. இன்னும் 10 நிமிஷத்துல தட்டு மாத்திருவாங்க. உள்ள வாங்களேன். நிச்சயார்த்தம் பொண்ணு வீட்டுக்கு சொல்ல வந்தேன். ஆனா இன்னும் பொண்ணு வீட்டுக்காரவ யாரும் என்னைய வந்து கூப்பிடவே இல்லை. அவங்களுக்கு நீங்க யாருங்கிறது தெரியாது மாப்பிள்ள. நான் போய் உடனே அவங்கள வர சொல்றேன். உள்ள வாங்க. அடடே, நீங்க தான் திவ்யா வீட்டுக்காரரா? இஞ்சி பூண்டு சாதம் நல்லா செய்வீங்கன்னு திவ்யா சொல்லிச்சே. ஆமாமா, நல்லா செய்வேன். வேணும்னா உங்க வீட்டுக்கு சேர்த்து செய்யவா? மருமக ட்ரைனிங் போயிருந்தாலே முடிஞ்சிருச்சா? அம்மா முடிச்சிட்டா 1 இயர் ஆயிடுச்சு. ஜாபுக்கு சமனிமா, எங்க மாப்பிள்ள வந்து வெளியில உட்காந்துட்டு இருக்காரு. கட்டம் போட்ட சட்டை. நீங்க கூப்பிடல, சங்கடப்படுறாரு. கொஞ்சம் போய் கூப்பிடுங்களேன். அப்படியா? ஏன் கவலைப்படுறீங்க? நானும் எங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து போய் கூப்பிடுறோம். அண்ணே, உள்ள கேசரி செய்றாங்கல்ல, கம்ம கம்மன்னு வாசம் தூக்குதுனே. நெய் நிறைய ஊத்திருப்பாங்க போல இருக்கு. பவர் எரியுது, பேசாம இருடா. அம்மா யார தேடுறீங்க? சம்பந்தம்மா விட்டு மூத்த மருமக பிள்ளை வந்திருக்காரா? அட விருதாமா? ஐயோ, நீங்களா? அந்த வீட்டுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லையே. அதான் வேற யாரோ நினைச்சிட்டோம். கோச்சிக்கானுங்க தம்பி, உள்ள வாங்க. வராமலே இருந்திருக்கலாம் இருக்கு. சரி சரி, போய் தட்டை மாத்துங்க, நான் அப்புறமா வரேன். போகும்போது இந்த ஆளை கூட்டு போங்க. கேசி நீங்க அலையிற போடா. வந்ததும் சரியில்லை, வாக்கப்பட்டதும் சரியில்லை. குடும்பம்னு கோயிலுக்கு போனா அங்க 2 குடும்பம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு அடிச்சா. அந்த மாதிரி இருக்கு என் கதை. இந்த ஹாரம் 8 சவரன் எங்க அம்மா பார்த்து பார்த்து வாங்கினது. ஆமா உமாராணி, உன் வெயிட் என்ன? 58 கிலோ. ஓ, என் தம்பி 60 கிலோ தான். அதான் கேட்டேன். அவன் உன்னோட நல்ல கலர்ல. பரவாயில்ல. ஆமா, நீ எங்க படிச்ச? கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கா? இல்ல, ஸ்ரீனிவாச பாலிடெக்னிக். ஓ, அப்ப வேலைக்கெல்லாம் போற ஐடியா இருக்கா? நான் எதுக்காக வேலைக்கு போகணும்? என் புருஷன் தான் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அவர் என்ன ராணி மாதிரி வச்சு காப்பாத்துவாரு. தண்ணி வேணுமா? இல்ல இல்ல, எங்க அம்மா கூப்பிட்ட மாதிரி இல்ல. வந்துட்டமா. அடுத்தது உன் கல்யாணம் தான். என்ன இது? தண்ணி எங்க அப்பாக்கு. எனக்கும் தாகமா தான் இருக்கு.
இந்தா டூரி கண்ணு